வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நம்ம நான் எடுத்த வெள்ளிக்கிழமை ட்ரேடை வந்து எப்படி நான் எடுத்தேன் அதை பற்றி சைக்காலஜிக்கலாக வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம்ட்டு எப்படி நான் என்னோடய ட்ரேடை வந்து தப்பாக போகும்போது நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன் அதெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இனிமேல் என்னென்னா, டெய்லி வந்து ஒரு ட்ரேடு முடித்த உடனே அந்த ட்ரேடு எடுக்கிறதுக்கு வந்து நான் என்ன காரணம், என் ட்ரேடு வந்து தப்பாக போனதுக்கு என்ன காரணம், அதுக்கப்புறம் நான் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடு எடுத்தேன் சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்து உங்களை நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு ட்ரேடரோட வந்து சைக்காலஜி என்ன ஒன்று உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணுறது ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு நாளும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளை டெய்லி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன எடுக்கிறோம் அதில் வந்து நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். ஓகேவா? ஆக்சுவலாக நான் எப்படி ட்ரேட் எடுப்பேன்னா, நான் சொன்ன பார்த்தா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த ட்ரெண்ட் லைனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% தான் நம்ம பார்த்துக்கிறது தான். இது உள்ளே போய் நம்ம ட்ரேடுக்குள்ளே போயிட்டோன்னா நம்மளுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இது எங்கடா ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது, எங்கே வந்து நம்ம வந்து என்ட்ரா வரது, அந்த மாதிரிலாம் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். அது வந்து இப்போ நான் வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி எந்த இடத்துல வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து இருக்குது. அதுவும் வந்து ஒரு நாள் நான் வந்து கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். அதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். உடனேலாம் வந்து யாராலையும் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அவங்க சைக்காலஜி என்னது, ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம வந்து உள்வாங்கணும். அது உள்வாங்கிறதுக்கு என்னென்னா, இது ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்போ ரியாக்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து என்னென்னா டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோன்னா அதை நம்ம எப்படி வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும், இல்லாட்டி நம்ம அந்த டைமில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த பிக் பாஸ் வீட்டில் வருது பாருங்கள், எல்லாம் வந்து என்ன வேணால் பேசிடலாம், பேசிட்டாலும் வந்து அவங்க வந்து ஆப்போசிட்டாக இருக்கும்போது கோவமாக இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்டபுளாக போகணும். சப்போஸ் நம்ம சைடில் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்டேஜ் எடுத்து பண்ணணும். அது மாதிரி தான் இது. ஓகேவா? நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சைக்காலஜியை பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து டெப்த்தாக போய் பேசினா தான் வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஆக்சுவலாக என்னென்னா, நான் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 15 டிகிரி ஆங்கிள் இருக்குது பாருங்கள், அதில் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இந்த ஹைன்னு ஒன்று தெரிஞ்சுன்னா இங்கே 2, 3 வந்து இது வந்துருச்சு பார்த்தீங்களா, ரெட் கலர் வந்து இது வந்துருச்சு பாருங்கள், கேண்டில் வந்துருச்சு பாருங்கள். உடனே இங்கேருந்து என்னென்னா நம்ம ஒரு 15 டிகிரி ஸ்லாண்டிங் அப்படி வரைஞ்சிக்கணும். இல்லை 15 to 20. ஓகேவா? 15 to 20 அதில் நீங்கள் எதில் வச்சாலும் ஓகே தான். ஓகேவா? அதே மாதிரி டவுன்லேயே அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் 15 to 20. அதே மாதிரி இந்த ஹையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 தெரியுதுங்களா? இல்லை இங்கே இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து 15 to 20. அதே மாதிரி தான் வந்து எல்லாமே இருக்கும். அந்த அந்த நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு ஒரு ஹை இப்போ இது தெரிஞ்சு 15 to நெக்ஸ்ட்டு இங்கே எங்கே கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து எல்லோரும் வந்து ஹை லோ அந்த மாதிரிலாம் மார்க் பண்ணாங்க. நான் என்னென்னா பிரேக் அவுட் போது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிப்பேன். சப்போஸ் வந்து இங்கே இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பிரேக் அவுட்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டை நான் வரைஞ்சிப்பேன். ஓகேவா? அடுத்த வாட்டி இங்கே வந்தால் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும். ஓகேவா? இது வேணால் பிரேக் அவுட் ஆகிடுச்சுல, அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கு, அதனால் இது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு, அதனால் இங்கே ஒரு சப்போர்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி வந்து என்னென்னா இங்கே வந்து இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு சப்போர்ட், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, அதனால் வந்து இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஓகேவா? இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிச்சு. இப்போ கீழே இருக்கும்போது இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸு, இதை வந்து என்னென்னா க்ரீன் கலராக மாற்றிடுவோம். ஓகேவா? இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து பட்டு ரியாக்ட் ஆகும், இங்கேயே ரியாக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு, அப்போ இதுவும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்.
என்னன்னா இந்த டவுன் வந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே இங்கே வந்து இந்த சப்போர்ட்டு தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறிடுச்சு. அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அது மேலே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போயிருக்கு. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கோல்டன் கிராஸ் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த வந்து 20 மூவிங் ஆவரேஜ் மேலேயும் வந்து போயிடுச்சு மார்க்கெட்டு. ஓகேவா? 20 மூவிங் ஆவரேஜ்லேயும் மேலே வந்து போயிடுச்சு. இது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. அப்போ என்னன்னா இங்கேருந்து திருப்பி இந்த இடத்த வந்து திருப்பி ரீடெஸ்ட் பண்ணோம். ரீடெஸ்ட் பண்ணாலும் திருப்பி இதிலேருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திருப்பி மேலே போவோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாடல் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எடுத்த உடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங் வந்து போக முடியாது. ஸ்டாடல் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஸ்டாங்கிள் யூஸ் பண்ணலாம் இங்கே. ஓகேவா? இது வந்து ஃப்ரைடேவோட வந்து ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ஹையில் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே 20 மூவிங் ஆவரேஜ்லேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது. அப்போ இவன் என்னன்னா இது வந்து பிரேக் அவுட்டு, இதில் வந்து இவன் சப்போர்ட் ஒன்று எடுக்கலாம். ஓகேவா? நேற்று கூட நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நம்ம ட்ரேடில் இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் சொல்லிட்டு. அதனால் வந்து என்னென்னா இங்கேருந்து இந்த 20 மூவிங் ஆவரேஜாக வந்து இங்கேயும் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஏன்னா இங்கேருந்து எவ்வளோ பெரிய கேப் இருக்குது பாருங்கள். அந்த ப்ரீவியஸ் டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பாக பாருங்கள். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருந்தது. இங்கே இவன் வந்து ஓப்பன் ஆனது வந்து 21,300. அதுக்கப்புறம் இங்கே இந்த கேப்புக்கு வரது 20,968 வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா இவன் இந்த 20 மூவிங் ஆவரேஜ்லேயும் ஒரு சப்போர்ட் எடுப்பான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த 50 மூவிங் ஆவரேஜ்லேயும் ஒரு சப்போர்ட் எடுப்பான். ஓகேவா? இல்லாட்டி இங்கே வந்து பட்டு பவுன்ஸ் ஆகிட்டு திருப்பி தான் வந்து பிரேக் அவுட் ஆகுமே. என்னென்னா இங்கே வந்து போட்டவங்க பை பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இது கீழே வந்து போகாதுன்னு சொல்லி. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபர்தராக வந்து எதனா ஒரு செக்டார் ரொட்டேஷன் பண்ணும்போது பேலன்ஸ் சேஞ்சிங் ஆஃப் ட்ரேட் பண்ணும்போது இன்னொரு இதில் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொருத்தில் வரணும். அந்த மாதிரி இங்கே இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் என்னென்னா இந்த இடத்துல வந்து என்னென்னா நிறைய பேர் திருப்பி இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுல. அது இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா இங்கே வந்து என்ன இங்கே பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டாடல் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒவ்வொரு 50 பாயிண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இது இருக்குது, ப்ரீமியம் இருக்குது. ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. அந்த 50 பாயிண்ட்ஸுக்கு வந்து என்னென்னா ரியாக்ட் பண்ணாவன். இது வந்து பார்த்திங்கன்னா அன்னையோட வந்து ஹை. ஓகேவா? அதாவது வெள்ளிக்கிழமையோட ஹையு. இந்த வெள்ளிக்கிழமை ஹையில் வந்து என்ன பண்ணுவான் அவன், என்ன பண்ணுறது தெரியாது அவனுக்கு. இண்டிசிஷன் ஏரியா இது. ஓகேவா? அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுறது வந்து என்னென்னா அந்த இடத்துல வந்து ஒரு டே ஓப்பனிங்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து என்னென்னா எந்த பக்கம் வந்து நம்ம போகணுன்னு சொல்லிட்டு டிசைடிங் ஏரியாவே அதுதான். ஓகேவா? அப்போ என்னென்னா அவன் வந்து இந்த இடத்துல வந்து உடனே பிரேக் அவுட் ஆக மாட்டான். இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன் போயிட்டு தான் வந்து பிரேக் அவுட் போவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது. ஓகேவா? இங்கேருந்து 50 பாயிண்ட்ஸு மைனஸு. திருப்பி என்னென்னா அடுத்தது வந்து திருப்பி 50 பாயிண்ட்ஸ்னால் அவன் வந்து 21,350. ஓகேவா? அதனால் வந்து 21,350 சொல்லிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதே மாதிரி அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அவர் ரியாக்ட் பண்ண உடனே என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். எப்படி வந்து ஸ்பீடாக வந்து பிரேக் அவுட் ஆச்சா திருப்பி அதே இடத்துல ரீடெஸ்ட் பண்ணோம். ஆனால் அதே மாதிரி ரீடெஸ்ட் பண்ண உடனே வச்சுக்கோங்களேன், அந்த பொசிஷனை அப்படியே வச்சுருந்தாலே மெல்ட் ஆகிருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இங்கே நான் என்ட்ரானது வந்து இந்த இடத்துல என்ட்ரானேன். ஓகேவா? நான் ஓப்பனில் எப்போவுமே சொல்லுவேன், ஓப்பனில் தான் வந்து ஸ்டார்டல் யூஸ் பண்ணால் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் கூட என் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இங்கேருந்து 50 பாயிண்ட்ஸ் கீழே வந்து நான் வந்து ஸ்டார்டல் போட்டேன். ஏன் ஸ்டார்டல் போட்டேன்னா அவன் வந்து இந்த லோவுக்கு வந்து வந்துட்டு வருவான். இந்த பிரேக் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த பிரேக் அவுட் ஆன லோவுக்கு வந்து வருவான். இங்கேருந்து இது வந்து 35 இருக்குல்ல, இது 50 பாயிண்ட்ஸ். அப்போ இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் உடனே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஷூட் ஆச்சு. அந்த இடத்துல வந்து நம்மளால் டக்குன்னு வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆச்சு, அது வந்து இந்த ஹைக்கு வந்து போயிடுச்சு. 50 பாயிண்ட்ஸு போயிட்டு சரி ஓகே பரவாயில்ல. அப்போ நம்ம ஒரு லெக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு லெக்கை அதே 50 வரும்போது க்ளோஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஆங்கிள் இருக்குது பார்த்திங்களா,
நான் வந்து இதில் வச்சுருந்தேன், 15ல் வச்சுருந்தேன், 20ல் வச்சுருந்தேன் இப்போ நான் நினைக்கிறேன். 20ல் வச்சுருக்கும்போது ஒரு ஓகே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து போட்டிருக்கு, இப்போ இது பிரேக் அவுட் ஆகிடும் சொல்லிவிட்டு என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து பையிங் கால் சைடில் போனேன். ஏன்னா வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு மூவ் இருக்கும். ஏன்னா வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. திருப்பி வந்து என்னென்னா நேற்றே வந்து எஃப்ஐஏலாம் வந்து நல்லா பை பண்ணுறாங்க, அதனால் மூவ் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பை ட்ரேட் எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த பொசிஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 வரைக்கும் நான் வந்து ஹோல்ட் பண்ணேன். எங்கே இது வரைக்கும் தெரியுதுங்களா, இந்த இடத்துல வரைக்கும். அப்புறம் பார்த்தா ஃபர்தராக இவன் பிரேக் அவுட் ஆகிட்டு போவானா இல்லாட்டி வந்து கீழே வருவானான்னு சொல்லிட்டு. பிரேக் அவுட்டில் திருப்பி அவன் ரியாக்ட் பண்ணுவான், ஏன்னா இங்கே இருக்குல்ல, சரி திருப்பி வந்து மேலே போகும்போது வந்து நம்ம என்ட்ரு ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இங்கே இது பிரேக் அவுட் ஆனால் பார்த்தீங்களா, அதே பிரேக் அவுட் இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தேன். ஆனால் நான் என்னென்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் வந்து வெளியே போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் வந்து பார்த்தேன், 400ல் தான் வந்து பார்த்தேனே இந்த ட்ரேடை. அப்புறம் இந்த 400ல் வந்து ஒரு தேர்ட் ட்ரேட் எடுத்தேன். அதுக்கப்புறட்டு வந்து இந்த ஹை வந்து என்னென்னா இது 500 தெரியுதுங்களா, 500ல் எப்படியோ கொஞ்சம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து அப்போ வந்து 170ல் வந்து 200 வந்து ஒரு பாயிண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணேன். இது வந்து என்னென்னா நான் சொல்லும் போது கூட உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கப்புறம் இந்த லைவில் வந்து நீங்கள் வந்து அந்த இது சார்ட்டை பார்த்தாலே வந்து அந்த பல்ஸு தெரியணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என் ட்ரேடு வந்து தப்பு தான். ஆனால் அந்த தப்பான ட்ரேடை வந்து எப்படி கரெக்ட் பண்ணணும்னு இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். ஓகேங்களா, இந்த ஏரியாவில். ஆனால் இந்த ஏரியாவில் வந்து என் ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஏரியாவில் என்ட்ரு ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் இருந்தது. ஆனால் ரிஜெக்ஷன் வந்து என்ன ஒரு இதுன்னா, சரி இந்த டேவோட ஹைலேருந்து திருப்பி வந்து டே ஓப்பனிங்லேருந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து சொல்லிட்டு திருப்பி அதே இடத்துல வந்து ஒரு 1150 ட்ரேட் எடுத்தது. ஆனால் வந்து இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் ஆகுமோ ஆகாதோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராபபிலிட்டி இருந்தது. ஆனால் இந்த 20 மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுக்குன்னு தெரியும். சரி அதனால் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு அலர்ட் வந்து வச்சுருந்தேன். அலர்ட் வச்ச வரைக்கும் நான் பார்க்காதனால இது ஸ்பீடாக போயிடுச்சு. இது 5 மினிட்ஸாக இது 15 மினிட்ஸ் டைம் இருந்தது. இருந்தும் வந்து நான் இங்கே வந்து என்ட்ரு ஆகி அந்த தேர்ட் ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரேட்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடலில் வந்து ஒரு இது மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு கைப்பிடி மாதிரி தான். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். நம்ம அதுக்கு வந்து எப்படி அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அதுதான் வந்து விஷயமே. இனி வர வீடியோஸில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இருந்தும் வந்து நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்ணோம், எப்படி வந்து செஸ் மாதிரி தான் இது, எப்படி வந்து நம்ம Q&A யூஸ் பண்ணோம், பாண்டை வந்து எந்த டைமில் யூஸ் பண்ணோம், அதெல்லாம் வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். வாழ்த்துக்கள்.